சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏற்கனவே தீயில பட்ட புண்ணே ஆறாம இருக்கு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அடுத்தடுத்து பாடி தாங்காது. சார் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. போயா போ. சார் நீங்க சொல்லுங்க சார். அதான் மேடம், உங்க தேவைக்கு இப்போ இது சரியான ஆப்ஷனா படுது. இந்த வண்டி வெளியே போறதுக்கு முன்னாடி நீங்களே எடுத்துக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன். மாச வாடகைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்க மொத்தமா வாங்கிக்கிட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஓனர் ரெடியா இருக்காரு. அது இல்லை, ஒரு நிமிஷம். இது வண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு, அதுவும் வேன் மாதிரி தான் இருக்கு. இதில் எப்படி சமைச்சு இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் மேடம் பண்ணிக்கணும். நாங்களே மாற்றிக்கணுமா? சித்தி நம்மளே பண்ணிக்கலாம் சித்தி. அதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். அதான் மேடம் பெஸ்ட். இந்த வண்டி உங்களுக்கு பக்கவா இருக்கும். இதுக்கு பயங்கர டிமாண்ட் வேற இருக்கு மேடம். இந்த வண்டி வெளியே போறதுக்குள்ள உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நானே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சரி ஓகே சார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி மேடம், யோசிங்க மேடம். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். வரேன் மேடம். ஐயா இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போவீங்க. பரவாயில்ல, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. வாங்க. ஜனனி, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நம்மளால முடியுமா? ஏங்கா வீட்ல நடக்கிற குழப்பத்தினால இதுவும் பாதிக்குமோன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? அக்கா, நம்ம பிசினஸ்லயும் ஜெயிக்கணும், இந்த வீடியோ விஷயத்திலயும் ஜெயிக்கணும். அவரோட தப்ப அவர் உணர்ந்தே தீரணும். எல்லா பக்கமும் அடிச்சா மட்டும்தான் அது நடக்கும். அக்கா, நான் கிளியரா இருக்கேன்க்கா. இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிப்போம்.